வெள்ளத்தில் குடும்பத்தினரை பறிகொடுத்த துக்கம் குறைவதற்குள் டிப்டாப் ஆசாமி ஒருவர் இறந்தவர் வீட்டில் கைவரிசை காட்டிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பெஞ்சல் புயல் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிடாரம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பிரேத பரிசோதனை அடிப்படையில் ரமேஷின் குடும்பத்தாருக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து மாவட்ட நிர்வாகம் அரசுக்கு பரிந்துரை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதியன்று ரமேஷின் மைத்துனரான கணேஷ் என்பவரின் வீட்டுக்கு வந்த நபர் ஒருவர் கலெக்டர் ஆபீஸில் இருந்து வருவதாகவும் தனது பெயர் அசோக்குமார் என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். ரமேஷ் இறப்புக்கு 3.5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உள்ளதாகவும் மேலும் ரமேஷின் மனைவிக்கு வேலை வாங்கி தருவதாகவும் கூறி ரமேஷின் இறப்புச் சான்று, அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து கிளம்புவதற்கு முன் அசோக்குமார் கணேசனிடம் 3500 ரூபாய் கேட்டதாகவும் கணேசனும் பணம் வேலை கிடைப்பதை நம்பி பணத்தை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அன்று இரவே அசோக்குமார் கணேசனுக்கு போன் செய்து உடனே 15,000 ரூபாயை ஆன்லைனில் டிரான்சாக்சன் செய்யுமாறு கேட்டதாகவும் அதற்கு கணேசன் தங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை, காலையில் நகையை அடகு வைத்து தருவதாகவும் கூறியுள்ளார். பின்னர் காலையில் கணேசன் அசோக்குமாருக்கு போன் செய்த போது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது தெரிய வந்தது. உடனே கணேசன் கலெக்டர் ஆபீஸிற்கு சென்று விசாரித்த போது அப்படி ஒரு நபரே இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த கணேசன் ரமேஷின் மனைவியோடு கலெக்டர் ஆபீஸுக்கு சென்று போனில் பேசிய ஆதாரங்களோடு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறார். பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே நிவாரணம் குறித்து முடிவெடுக்க முடியும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கும் நிலையில் துக்க வீட்டிலும் இதுபோன்ற ஏமாற்று பேர்வழிகள் தங்களது மோசடி வேலையை துவங்கியிருப்பது கவலை அளிக்கும் விதமாக இருப்பதாக வருவாய்த்துறை ஊழியர்கள் தெரிவித்தனர். ஒருத்தர் வராரு 3:30 மணிக்கு சாயங்காலம் வந்து இது மாதிரி நான் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வரேன், உங்கள் கலெக்டர் நாளைக்கு வந்து உங்களுக்கு செக் கொடுக்குறாரு, 3.5 லட்சம் பணம் செக் கொடுக்குறாரு, செக்கில் வந்து 1.5 லட்சம் 1 லட்சம் வந்து பசங்க மேலே டெபாசிட் பண்ணிடுறாரு, 1.5 லட்சத்தை உங்கள் கேஷாக கொடுத்துட்றாரு அப்படின்னு நாளைக்கு வந்து ஆதார் கார்டு எல்லாத்தையும் உங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாத்தையும் கொடுங்க, பசங்களது உங்களது பாப்பாவது எல்லாத்தையும் கொடுங்கன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு கடைசியில் போகக்குள்ள ஆஃபீஸ் செலவுக்கு ஒரு 3,500 ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சரிங்க ஐயா, தூரம் வந்துருக்கீங்களே, சரிங்க ஐயா பார்த்து பண்ணுங்க ஐயா, அந்த பொண்ணு 2 குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்குது, பாதிக்கப்பட்ட பொண்ணு யாருமே இல்லை, சின்ன வயசில் இறந்துடுச்சு, சரி அரசு ஐயா கிட்ட சொல்லி ஏதோ ஒரு வேலைகளை ஒன்று சொல்லின்னு சொன்னேன், வாங்கி தரேன்னு சொன்னார். வேலை வாங்கி தரேன், அது ஆயாமா வேலை வாங்கி தரேன் அதுக்கு தான் சொல்ல வேணும், நாங்கள் நம்பிட்டோம், சரி ஒரு வேலையாவது போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் 3,500 ரூபா பணத்தை கொடுக்குறோம். காலையில் வந்து 7 மணிக்கு நைட்டு ஃபோன் பண்ணி உடனே ஒரு 15,000 ரூபாய் எங்கள் அக்கௌண்ட்டில் போடுங்க, இமிடியேட்லாம் என் அக்கௌண்ட்டில் போடுங்க, இல்லை டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு. ஐயா இந்த நேரத்தில் எங்கிட்ட காசு இல்லை, அந்த பொண்ணு ஏற்கனவே கணவனை இழந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது, அதனால் நாங்கள் வந்து காலையில் நகை தான் வச்சு கொடுக்கணும், காலையில் 10 மணிக்கு நகை வச்சாலும் இல்லை விற்றாலும் விற்று கொடுக்குறவங்களுக்கு நாளைக்கு வந்து 10:30 மணி நேரில் கொடுத்துட்றேன், ஏன் டிடி எடுக்க சொன்னால் நம்பர் எனக்கு அனுப்பிச்சி விடுன்னு சொல்கிறேன். மறுநாள் காலையில் 10 மணிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் தேடுறோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணுது ஃபோனு. திரும்ப கலெக்டர் ஆஃபீஸில் இது மாதிரி ஒருத்தர் வேலை செய்கிறான்னு தேடின்னு வரோம். தேடி வந்து விசாரிக்குள்ள அது மாதிரி ஒரு ஆளே இங்கே இல்லைன்னு ஆஃபீஸில் சொல்கிறாங்க. ஐயா கிட்ட மேற்படி இது மாதிரி எங்களுக்கு மணலத்தில் 7 மணிக்கு அந்த பொண்ணு மேலே ஃபோன் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட குடும்பம் அது ஐயா அவர்கள் நேரத்தை ஆகிட்டு அவர் நேரம் கண்டுபிடிச்சி எங்களுக்கு நீதி கிடைக்குமாறு மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன், தலையிட்டு வாய்ஸ் ரெக்கார்டையும் அவர் அனுப்பிச்சிருக்கேன். இறந்தவருடைய போட்டோ ரமேஷ் போட்டோ, அந்த குழந்தைங்க போட்டோலாம் அவர் அனுப்பிச்சிருக்கேன். அவர்கிட்ட பின்ட்ரைவ் ரெக்கார்டாக இருக்குது. எங்கள் நேரம் தலையிட்டு எங்களுக்கு உதவி செய்யுமாறு எனக்கு தாய்மொழின்னு கேட்டுக்கொள்.